பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆவியின் அடையாளம். ஆவிகளின் அடையாளம். என்னென்ன ஆவி யாருக்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனுடைய அடையாளம் என்ன? இந்த மனுஷனுக்குள்ள இந்த ஆவிதான் கிரியை செய்து என்பதை நீங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்கிற கோணத்திலே நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய ஆவி என்று பார்த்தோம். மனுஷனுடைய ஆவியை தேவன் தந்தார், அதனால தான் மனுஷன் உயிரோடு கூட இருக்கிறான் என்பதை பார்த்தோம். ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், தேவனுக்கு நம்மை சாட்சிகளாக மாற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகிறது என்பதை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே வேசித்தன ஆவி என்ன செய்யணும்னு பார்த்தோம். வேசித்தன ஆவி ஒரு மனிதனை தேவனிடம் திரும்புவதற்கு இடம் கொடுக்காது. ஒருவேளை தேவனை அறிந்த மனிதன் கூட ஐயோ திருந்த வேண்டும் என்று நினைத்தால் கூட வேசித்தன ஆவி அவனை திருந்த விடாது. அந்த வேசித்தன ஆவி இருக்கிறவன் சரியான வழியில் நடக்க மாட்டான். சத்தியத்தை என்னதான் கேட்டாலும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் வேசித்தன ஆவி உள்ளவனுக்கு வரவே வராது. ஒருவேளை நான் சொல்வதற்கு வருத்தப்படுறேன், உங்களுக்கும் பிரசங்கத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும், மனம் திரும்பணும், ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்குள் வேசித்தன ஆவி இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய தினத்தில் இன்னொரு ஆவியை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2:10 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கும் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அப்படிங்கிறாரு. நாங்கள் பெற்றுவிட்டோம், தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அதுதான் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவரை பெற்று அவருக்குள் வாழ்ந்து அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவர் நமக்கு அருளுகிற ஏராளமான நன்மைகள் உண்டு. அதை நாம் பெற்று அனுபவிப்போம். ஏனென்றால் மறுபடியும் சொல்கிறேன், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள்லையும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுகிற சில ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, புத்தர சுவிகாரத்தின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, சரியா, விசுவாசத்தின் ஆவி, என்ன, அதே போல ஆவிக்குரிய வரங்கள், தீர்க்க தரிசனத்தின் ஆவி, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இதனுடைய அடையாளம் என்ன? இதையெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இந்த ஆவிகள் எல்லாம், இந்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒரே ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம அதை வர நாளில் பார்ப்போம். இப்போ உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை நம்ம எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவன் உலகத்துக்கு உரியவைகளையே பேசுவான், அவன் உலகத்துக்கு உரியவைகளுக்காகவே கவலைப்படுவான். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ உலகத்தில் தானே நம்ம இருக்கிறோம், உலகத்தில் உள்ளது நமக்கு வேண்டாமா? நல்லா கவனிங்க, நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் தான் வாழ்கிறோம், கண்டிப்பாக சாப்பிடணும், சரியா, கண்டிப்பாக சாப்பிடணும், உடுத்தணும், எங்கேயாவது போகணும் வரணும்னா காசு பணம் வேணும், அதெல்லாம் யாருமே வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், நல்ல நிலைமையில் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளைங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காகவே பிரயாசப்படாதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பின்னால் நிறைய ஜனங்கள் வருவார்கள். அப்போ ஒரு முறை இயேசு சொல்லுவார், நீங்கள்லாம் என்னை எதுக்கு தேடுறீங்கன்னு தெரியும். நல்லா கவனிங்க, யோவானில் இருக்கு, நீங்கள்லாம் என்னை எதுக்கு தேடுறீங்கன்னு தெரியும். நீங்கள் எதுக்கு தேடுறீங்க? அவர் சொல்லுவார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைஞ்சதுனால தான் என்ன தேடுறீங்க. அப்போ அவர் சொல்லுவார், நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யுங்கள் அப்படிம்பாரு. அப்போ நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்கிறவன் இந்த உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் உலகத்துக்காக அதிக கவலைப்பட மாட்டான், உலகத்துக்காக அதிகமாக பிரயாசப்பட மாட்டான், உலக காரியத்துக்காக போராடிட்டு கிடக்க மாட்டான்.
பரலோக ராஜ்யத்துக்காக வேணா பலவந்தம் பண்ணுவான், சரியா? உலக பிரகாரமான காரியத்துக்காக அது இதுன்னு கிடந்து போராடி அதுக்கு பிரயாசப்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், சரியா? அவன் பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். சில பேர் இருக்காங்க, அவர்கள் உலகத்துக்காகவே பிரயாசப்படுவாங்க, உலகத்துக்காகவே பாடுபடுவாங்க. எல்லாம் உலக பிரகாரமான விஷயம்தான் வேணும், சரியா? பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், அது வேணும், இது வேணும். சில பேர் ஆண்டவற்றை முழங்கால் போட்டாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், அப்படி செய்யும், இப்படி செய்யும். ஐயோ, இன்னும் சில பேர் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. ஆண்டவரே நான் கேட்டதையும் நான் கேட்க மறந்ததையும் கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. எப்படி? நான் கேட்டதையும், ஒருவேளை நான் ஏதாவது லிஸ்ட்டை மறந்துருப்பேன் ஆண்டவரே, ஏன்னா என் லிஸ்ட்டு பெருசு ஆண்டவரே, ஏதாவது கேட்க மறந்ததையும் கொஞ்சம் கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்படியும் சில ஆட்கள் இருக்கு. நான் இதை எங்கே போய் சொல்ல? உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயா, நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. முதலாவது நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு உரிய ஒரு உண்மையான, பரிசுத்தமான, நேர்மையான, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க. அவர் சித்தப்படி வாழுங்க. நன்மையும் கிருபையும் ஒன்றை தொடரும். உங்களுக்கும் எனக்கும் வர்ற ஆசீர்வாதத்தை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, சரியா? ஏன்னா பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க தான் வந்தான். கர்த்தர் சொன்னார், அவனை ஆசீர்வதி, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்ட்டாரு. உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்காக எங்கேயும் ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உண்மையை புரிஞ்சிருந்துச்சுன்னா நீ ஆவிக்குரியவன். இந்த உண்மை புரியலாம், நீ உலகத்துக்குரியவன். நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். பவுல் சொல்லுவார் தெரியுமா? அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள், அவர்கள் மகிமை தங்கள் லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. பிலிப்பியர்ல சொல்றாரு. சில பேர் உலகத்துக்குரியவங்களே யோசித்து உலகத்துக்குரிய காரியத்தையே பார்ப்பாங்க. இங்கே எப்படி வாழ்கிறது, இங்கே எப்படி கோட்டையை கட்டுறது, இங்கே எப்படி அதை செய்கிறது, இங்கே எப்படி இதை செய்கிறது. நீ இங்கே என்ன செஞ்சாலும் அது உன் பின்னால் வராது. உன் பின்னால் என்ன செய்யாது? வராது. இங்கே நீ என்ன சம்பாத்தியம் பண்ணி வச்சாலும் உன் பின்னால் வராது. அதுக்காக சம்பாத்தியம் பண்ண வேண்டான்னு சொல்லலை, லிமிட் இருக்கு. பைபிள் சொல்லுது, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம், சரியா? நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, உலகத்தின் ஆவி இல்லாமல் தேவ ஆவியில் வாழணும். உலகத்தின் ஆவி உள்ளவனுக்கு உலகத்தை குறித்து தான் சிந்தனை இருக்கும், உலகத்தை குறித்து தான் கவலை இருக்கும், உலகத்தை குறித்து தான் பேசுவான். நிறைய விசுவாசிகள், ஊழியக்காரங்க கூட பாருங்கள், அவங்க பிரசங்கம் முழுசும் பாருங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் பேசுவாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. சில விசுவாசிகள் பாருங்கள், எதுக்காக இயேசு பின்பற்றுறீங்க? அங்கே போனால் அது கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், அங்கே போனால் அது கிடைக்கும். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லாரை விட நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவங்களாக இருப்பீங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒரு பழைய பாட்டு உண்டு, ஒரு அருமையான பரிசுத்தவான் பாடுறாரு. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே. ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே, ராஜாதி ராஜனே அப்பா பிதாவே, உம் நாமம் உயர்த்திடுவே. ஐயா, உலகத்தின் ஆவியை எடுத்து போட்டுட்டு நமக்கு உன்னதத்தின் ஆவியை தந்திருக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் அந்த உலக ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. உலகத்தையே யோசிக்கிறது, உலகத்தையே சிந்திக்கிறது, உலக பிரகாரமாக வாழ்கிறத பற்றியே பிரசங்கம் பண்ணுறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே வசனங்களை தேடுறது, அப்படி செய்யாதீங்க. அவர்கள் தேவன் வயிறு, சரியா? இன்னொரு வார்த்தை இருக்குது, பவுல் சொன்ன வார்த்தை முடிக்கிறேன். பவுல் சொல்வார், ரொம்ப அந்த வசனம் பிடிச்சிருக்குங்க, கலாத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. சிலுவையை குறித்து பவுல் ஏன் மேன்மை பாராட்டுவார் தெரியுமா? படிக்கிறேன். கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அப்போ நமக்கு உலகம் என்ன ஆயிடுச்சு? சிலுவையில் அடிச்சாச்சு. அதே போல தான் இன்னொரு இடத்த சொல்வார், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடிச்சாச்சு, உலகத்தையும் சிலுவையில் அடிச்சாச்சு. கீழே போட்டிருக்கு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். அப்போ உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருந்தால் உங்ககிட்ட உலகத்தின் ஆவி வேலை செய்யாது.
இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு இன்னும் சிலுவையில் அடிக்கப்படலை, அவர்களுடைய வாழ்க்கையில் உலகமும் சிலுவையில் அடிக்கப்படலை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகம் 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 உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான காரியங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையானதை தேவன் தருவார். நம்பு, அதான் விசுவாசம். எனக்கு தேவையானதை என் தேவன் கண்டிப்பாக தருவார். உலகத்துக்கு உரியதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு கிடக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு உரியதை உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ள தெய்வம். சரியா? அதனால் உங்கள்கிட்ட உலகத்தின் ஆவி வேண்டாம். இப்போ சொல்கிறேன், உலகத்தின் ஆவியை எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவர்களுடைய லட்சை பூமிக்குரியவைகள், அவங்க விருப்பம் பூமிக்குரியவைகள். அவங்க உலகத்துக்காகவே சர்ச்சுக்கு வருவாங்க, உலகத்துக்காகவே ஆண்டவரை தேடுவாங்க. ஏன்னா இயேசுநாதர்கிட்ட கேட்பாங்க இல்லையா, அவர் திட்டுவார், எதுக்குப்பா என் பின்னால் வரீங்க நீங்கள்? அப்பம் புசித்து திருப்தியானதுனால என் பின்னால் வரீங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போங்க. நம்ம ஆண்டவரை நித்திய ஜீவனுக்காக பின்பற்றும். ஒரு பழைய பாட்டு உண்டு, சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். அதை நம்பி வாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.